திருவண்ணாமலையை வந்து பிறமொழியாளர்கள் நிறைய பேர் வந்து தங்குறாங்க, நிலம் வாங்குறாங்க அப்படிங்கிறது எதர்ச்சியான நடந்த விஷயம் இல்லை. ஒரு கட்சியால் ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பிளானாக போட்டு வந்து மாற்றப்பட்டு இருக்கோம். இவ்வளோ நாள் அது சிவன் கோயில் அவர் தமிழில் வழியாக வந்த ஒரு கோயில். தமிழர்கள் வந்து ரொம்ப நாளாக போயிட்டு பூஜிச்சு அதுக்கப்புறம் வந்து பக்திமயமாக வந்து வழிபாடுற ஒரு ஸ்தலம் அப்படிங்கிறது மாறி அது வந்து ஒரு திருப்பதியாக மாறதுக்கான வாய்ப்பு. ஆதிக்கத்தை செலுத்துறதுக்கு அவங்களும் அவங்க ஆசிரமங்களை நிறுவறதுக்கு லேண்டெல்லாம் வந்து தேடிட்டு இருக்காங்க. இப்போ நம்மால் வந்து விற்கிற நிலைமையில இருக்காங்க தவிர்த்து அதை தொடர்ந்து சஸ்டெயின் பண்ணி வச்சுக்கிற நிலைமையில கூட இல்லை. அப்புறம் எங்கே வாங்குற நிலைமையில இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா மிரட்டி குடுன்னு கேட்பாங்க. மிஸ்டேக்கா அந்த பேர் மாறிடுச்சு, இப்போ நாங்கள் சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தை எப்படி அந்த பேம்ப்ளேட்ல போடுறாங்க அப்படின்னா திமுக வந்து அருணை மாவட்டம் அப்படின்னு. ஆமா, ஒரு போஸ்டர்ல நானும் பார்த்தேன். அதான் சொன்னல ஸ்டார்டிங்ல இதுல அவங்களுக்கு ஒரு இன்வால்மெண்ட் வந்து இன்டைரக்டா இருக்கு அப்படின்னு தான் தோணுது அப்படின்னு. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா ஸ்டாலின் அவர்கள் வந்து இதை கவனிச்சிருக்கணும்ல. இந்த மாதிரி ஒரு மாவட்டத்தை வந்து எந்த ஒரு ஏன்னா தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்களின் பேர் மாற்றினாங்க, அது வந்து கெசட்டடாகவே வந்தது. ஆனால் இதை வந்து நீங்கள் முன் அறிவிப்பே இல்லாமல் ஒரு பஸ்ஸு இதில் போடுறீங்க, அதுக்கப்புறம் உங்களோட கட்சி பேம்ப்ளேட்டில் போடுறீங்க அப்படின்னா இது ஸ்டாலின் அவர்கள் இதை கவனிக்க முடியும். மனு கொடுத்தா தொட்டு கும்பிடுற ஒரு மனநிலையில் இருக்காரு. வணக்கம் ப்ரோ. வணக்கம். தமிழ்நாடு அரசு பேருந்துன்னு இருந்ததை வந்து எப்படி அரசு பேருந்துன்னு மட்டும் மாற்றினாங்களோ தமிழ்நாட்டை தூக்கிட்டு, அதே மாதிரி இப்போ திருவண்ணாமலையை வந்து அருணாச்சலம் அப்படின்னு ஒரு அருணாச்சல பிரதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் பண்றாங்க. ஏன் இந்த மாதிரி பேரை ஏன் மாற்றணும் அந்த மாவட்டம்? இல்லை, ஆட்கள் மாறிட்டே இருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி பேர் மாற்றி வந்து அவங்களோட போயிடுவோமே அப்படின்னு வச்சிருக்காங்க போல. நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் வந்து அரசு பேருந்து அப்படின்ற போட்டு எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணி எங்க தமிழக அரசு அப்படிங்கிறது வந்து கேள்வி கேட்டோன்னே திருப்பியும் வந்து அந்த வார்த்தை இப்போ சேர்க்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி வந்து அந்த அருணை வந்து குறிப்பிட்ட பஸ்ஸில் மட்டும் குறிப்பிட்ட பஸ்ஸில் இன்னும் முழுசா பரல. அது இப்போ வந்து இதை வந்து மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். திருவண்ணாமலையும் திருப்பியும் மாற்றிருக்காங்க. ஆனால் ஏன் ஃபர்ஸ்ட் அருணாச்சலம் அருணாயை அப்படின்னு வைக்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லைல்ல. இது யாரை திருப்திப்படுத்துறதுக்கு வந்து வைக்கிறாங்கல்ல. நிஜமாவே இது ஒரு வெல் பிளான்டு அஜெண்டாவாக ரொம்ப நாளாக வந்து செயல்படுத்தப்பட்டு இருக்கோம் அப்படின்னு தோணுது. திருவண்ணாமலையை வந்து பிறமொழியாளர்கள் நிறைய பேர் வந்து தங்குறாங்க, நிலம் வாங்குறாங்க அப்படிங்கிறது எதர்ச்சியான நடந்த விஷயம் இல்லை. ஒரு கட்சியால் ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பிளானாக போட்டு வந்து மாற்றப்பட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு பிரச்சனை. அது தமிழ்நாட்டை விட்டு திருவண்ணாமலை வெளில போயிருமோ அப்படிங்கிற ஒரு ஐயத்தில் அதை நம்ம பேசுகிறப்போ இந்த மாதிரி உண்மைகள்லாம் வெளில வருது. இந்த நேரத்தில் வந்து எல்லாரோட கண்ணும் திருவண்ணாமலை மேலே இருக்குது அப்படின்னு தெரிந்தும் யாரை நீங்கள் குஷிப்படுத்த திருப்திப்படுத்த வந்து அருணை அப்படின்னு பேரை மாற்றுறாங்கன்னு தெரியல. ஒருவேளை வந்து வட தமிழகத்தில் வந்து நிறையா வந்து பிறமொழியாளர்கள் இருக்காங்க, அவங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும், அவங்க ஓட்டெல்லாம் நம்மளுக்கு வந்து உழுணும். ஸோ திருவண்ணாமலையை வந்து யார் வேணால் சொந்தம் கொண்டாடலாம், கண்டிப்பாக தமிழர்கள் மட்டுமே இருக்க வேண்டிய ஒரு பகுதி இல்லை அப்படிங்கிறது இவங்களே ப்ரொமோட் பண்ணுறாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் ப்ரோ இப்போ நம்ம வந்து தமிழில் குடமுழுக்கு நடத்தணும், நன்னீராட்டு நடத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வந்து இல்லை சமஸ்கிருதத்தால் நடத்துவேன் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்ப்பு வருது. ஆனால் இங்கே பார்த்தா இந்த திருவண்ணாமலையில் பார்த்தா முதல்ல தமிழில் எழுதியிருக்காங்க, அப்புறம் இங்கிலீஷ்ல எழுதியிருக்காங்க, அப்புறம் தெலுங்குல எழுதியிருக்காங்க. இப்போ என்னன்னா பிறமொழியாளர்கள் எங்க அதிகமா இருக்காங்களோ அங்க தமிழை தூக்கி பிடிச்சிட்டு எங்க நம்மளோட தமிழ் வந்து எங்க அதிகமா இருக்கணுமோ அந்த இடத்துல வந்து தமிழை மட்டுப்படுத்துற மாதிரியான ஒரு செயல் இருக்குல்ல. இது எப்படி பார்க்க? இது ஆனால் எந்த ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருந்தாலும் இல்லை எந்த ஒரு ஃபேமஸான ஒரு கோவில் போகிறதாலும் இப்போ திருப்பதிக்கு போனால் கூட அங்கே 3வது இடத்துல தமிழில் நிறைய இடத்துல எழுதியிருக்காங்க. அதை ஒரு பெரிய பிரச்சனையாக இப்போ வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. எப்போ வந்து இங்கிலீஷு வந்து கொஞ்சம் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் பிளேஸில் தெலுங்கு வந்துருச்சுன்னா தான் நம்ம இது வந்து இன்னொரு ஆனால் அதோட பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொல்ல வரேன் நான். நிலத்தை நிறைய பேர் வந்து ஏற்கனவே வாங்கி போட்டுட்டாங்க, லீஸ்க்கு எடுத்துட்டாங்க. கடை வியாபாரிகள் வந்து பெரும் வியாபாரிகள் அங்கே வந்து வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆசிரமங்கள் நிறையா வந்து கட்டப்பட்டுருச்சு. இதெல்லாம் தானே பெரிய பிரச்சனையாக பார்க்கணும். அப்படி இருக்கிறப்போ இப்போ நீங்கள் வரீங்க, நீங்கள் ஒரு ஊரில் போயிட்டு வேலை செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வெளி மாநிலத்தில் அங்கே யாராவது இன்னும் உங்கள் கடைக்கோ இல்லை தொழிலுக்கோ ஆள் தேவைப்படுது, அங்கே இருக்கிறதோட உங்கள் சொந்த ஊர்லேருந்தே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிப்பீங்களா இல்லையா? அதுதான் நம்ம இல்லை மனித இயல்பே வந்து அப்படி தான், பெரும்பான்மையாக அப்படி தான் போடுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வடவர்களை நம்ம வந்து வேலைக்கு வச்சுட்ருக்கோம். கேட்டால் நம்ம ஆட்கள் யாரும் வேலைக்கு கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் திருவண்ணாமலையில் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு நிலத்தை வாங்கி நீங்கள் போட்டு அங்கே வந்து தோட்டத்தை வைக்கிறான், இல்லை அங்கே ஏதாவது விவசாயம் பண்ணுறான் அப்படின்னா கூட, இல்லை ஒரு வியாபாரி வந்து கடை வச்சிருக்கானாலும், இப்போ ஒரு ஆசிரமம் நடத்துகிறாங்கனாலும் அங்கே வந்து வேலை செய்கிறவங்க அங்கே இன்வால்வ் ஆகிருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அது பிறமொழியாளர்களாக இருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சென்னையில் நம்ம பாரிஸ் கிட்ட போனீங்க அப்படின்னா அங்கே ஒரு பகுதியில் வந்து குஜராத்லேருந்து வரக்கூடிய அந்த முஸ்லிம்ஸ் அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் பின்னாடி போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சவுகார்பேட்டை அந்த மாதிரி பகுதியில் ராஜஸ்தான், அங்கேயும் குஜராத்ல இருந்து நிறைய மக்கள் அந்த மார்வாடிகள் சொல்லுவாங்க, சேட்டா மார்வாடி தெரியல, அவங்களாம் வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே தமிழர்கள் வந்து சும்மா போய் வரதுக்கான ஒரு வழியாயிருச்சே தவிர்த்து அங்கே அந்த இடமே வந்து பேசிக்கலி அவங்களால கைப்பற்றப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஒரு காலகட்டத்தில். அப்படி
அதே மாதிரி தான் திருவண்ணாமலை கொஞ்சம் கொஞ்சமா வந்து தமிழ்நாட்டோட கையில விட்டு வந்து போயிட்டு இருக்கு. இது வந்து ஆந்திரா கூட வந்து சேர்றதுக்கு எவ்வளோ காலம் இருக்குன்னு எனக்கு தெரியல. அதனால கணிக்க முடியல. ஆனா சேர்ந்தானே சேரலனா என்ன? ஒரு இடத்த வந்து முழுசா வந்து ஒரு மொழி பேசுற மக்களே வந்து கைப்பற்றிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில, பேருக்கு மட்டுமே அது தமிழ்நாட்டுல இருக்கும். அத தாண்டி வந்து தமிழர்கள் அங்க வாழக்கூடிய பகுதியா இருக்காது அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு தெரிஞ்சும் தெரியாம கடந்து போற மாரி ஒரு விஷயமா மாறிடும். இப்போ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் அத வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அருணாச்சலேஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லி மாத்திட்டு இருக்காங்கல்ல. அப்ப பேருக்கு இவ்வளோ நாள் அது ஒரு சிவன் கோயில்ப்பா. அவர் தமிழ்ல வழி வழியா வந்த ஒரு கோயிலு. தமிழர்கள் வந்து ரொம்ப நாளா போயிட்டு பூஜிச்சு, அதுக்கப்புறம் வந்து பக்திமயமா வந்து வழிபாடுற ஒரு ஸ்தலம் அப்படிங்கிறது மாறி, அது வந்து ஒரு திருப்பதியா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ஆபத்த தான் நம்ம வந்து பார்க்கணும். 3ஆம் இடத்துல தெலுங்கு இருக்கிறது இப்போதைக்கு நம்மளுக்கு பிரச்சனை இல்ல. ம். ஏன்னா தெலுங்குக்கு நெறைய பேர் வந்து போறாங்கன்றனால, வியாபார ரீதியா இல்ல டாய்லெட் அங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத அவங்க மொழியில போட்டுருக்காங்க. இது வந்து ஒரு சாதாரண விஷயம் தான். எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்லயும் இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாரி. ஆனா ஏற்கனவே வந்து கைப்பற்றப்பட்டுருச்சு திருவண்ணாமலை. முக்கியமான நபர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அங்க திருவண்ணாமலைய வந்து பிறமொழியாளர்களா இருக்கிறதுனால, நம்ப லோக்கல்ஸ் போயிட்டு ஒரு பூஜை பண்ணணும், இல்ல வந்து தரிசனம் வாங்கணும் அப்டின்னா கூட, அவங்களுக்கு அது கிடைக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இது வந்து ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா நான்லாம் ரொம்ப நாள் ஆகுதுங்க உள்ள போயிட்டு. நான் சாமிய பார்த்தே ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லிட்டு, காலங்காலமா அங்கேயே வாழ்ற ஆளு 3, 4 தலைமுறையா வாழ்ற ஆளு, வீடு வச்சிருக்க ஆள்னு ஒரு தமிழர் சொல்றாரு. ம். அதுதான் ஒரு அவல நிலையா நம்மளால பார்க்க முடியும். இந்த கோயில்ல வந்து முக்கியமான நபர்களாவும் பிறமொழியாளர்கள் வந்து மாறிட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து, இதுக்கு வந்து தலைக்கு மேல தண்ணி போன டைம்ல தான் நம்ம இது ஒரு பிரச்சனைய கையிலேயே எடுத்திருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுது. இப்ப அந்த மண்ணின் மக்களுக்கே அங்க அவங்களுக்கான உரிமை இல்லன்னு சொல்ல வரீங்க. ஆமாங்க. இப்ப பரந்தூர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா ஒரு பிரச்சனைய வந்து ஆமா. பார்த்திருப்பீங்க. அங்க வந்து இந்த பத்திரப்பதிவு செஞ்ச எல்லாமே ம். அங்க இருக்கிற ஆட்கள் இல்ல, வெளில இருந்து வந்து பண்ணிட்டாங்க. ம். அதே மாரி திருவண்ணாமலையில நடக்கக்கூடிய பெரிய பெரிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாருமே வந்து, அங்க இருக்கிற லோக்கல்ஸ்க்கு இன்வால்வ்மென்ட்டே இல்ல. அங்க சின்ன ஒரு பகுதியில வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்களா வந்து மாறிட்டாங்க. அவங்களுக்கு சொல்றதுக்கான வாய்ஸ் இல்ல, சக்தி இல்லங்கிற மாரி வந்து மாறி போயிருச்சு. அப்படி இருக்கிறப்போ, யாரு அங்க ஒரு அரசியல்வாதி இருந்தார்னா, அவரும் பிறமொழியாளரா இருக்காரு. பவர் சென்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, பிறமொழியாளர்களா இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து, "நீ ஏன் இத வந்து கேட்குற? இது வந்து ஒரு பிரச்சனையாவே நீ கலப்பக்கூடாது." அப்படின்னு சொல்லி, கேட்கறதுக்கே நம்மளுக்கு வாய்ஸ ரைஸ் பண்ண முடியாத மாரி ஒரு நிலைமைக்கு தள்ளிருவாங்க அப்படின்னு தான் தோணுது. எப்படி நீங்க கேட்பீங்க? இப்பவே இது வந்து கேட்டா அங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. எனக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். ம். சண்டை போட்டுக்கிறது கூட தமிழ்ல ஆள் இல்லங்க. 2 ஒரு தெலுங்குக்காரரும், ஒரு கன்னடக்காரரும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேமிலியோட வந்திருக்காங்க. சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்மால் வேடிக்கை பார்க்கறதுக்கு கூட நம்ம ஆள் இருக்காங்களான்னு தெரியல. ஒரு நியூஸ் வந்து போட்டிருக்காங்க. அங்க இன்வால்வ் ஆகுற எந்த விஷயமே வந்து தமிழ்நாட்ட சார்ந்தவங்கள் மக்கள் வந்து ஈடுபடுற மாரியே வந்து தெரியல. அப்படி இருக்கிறப்போ, பிறமொழியாளர்கள் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே இத வந்து கைப்பற்றிட்டாங்க. ஆல்ரெடி இட்ஸ் டன் அப்படின்னு சொல்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில மீதி இருக்கிற அந்த ஒரு ஹோல்டு இருக்குல்ல, அத எப்படி நம்ம விடாம பார்த்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அங்க தமிழகத்த சார்ந்த ஒரு சாமியார் அவர் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா, ஆசிரமத்த நடத்திட்டு ஏதோ ஒரு கருத்து சொல்லிட்டாரு அப்படின்றதுனால, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர எப்படி மிரட்டுனாங்க. அன்னைக்கு நம்மளால எதாவது பண்ண முடிஞ்சதா? ஏதோ ம். நம்மளால இங்க ஒரு வீடியோல 4 பேர் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணாங்க அப்படிங்கிறத தாண்டி, இன்னைக்கு கப்பு சிப்புன்னு அத பத்தி பேசாம அவர் பாட்டுக்கு அவர் வேலைய பார்த்துட்டு போயிட்டார்ல. ஏன்னா அவரோட ஈர்ப்ப அவர் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஏதோ வேலை சொத்தெல்லாம் விட்டு வந்து வந்திருக்காரு. அவர் நிம்மதியா தான் தேடணும்னு நெனைப்பாரு. இருந்தாலும் மனசு கேட்கலையே. திருவண்ணாமலை தமிழர்கள் கைவிட்டு போதே அப்படிங்கிறனால பேசினாரு. இந்த மாரி நெறைய பேர் அது பேசுறவங்களும் வாய மூட வைக்கப்படுவாங்க. அதெல்லாம் எப்படி ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா, உங்க சொந்த ஊர்ல இது ஒரு பிரச்சனையா போயிட்டே இருக்கு அப்படிங்கிறத தாண்டி, இத நீங்க பேசுனீங்கன்னா, உங்களோட இருப்புக்கே ப்ராப்ளம் வருதுன்னா, நீங்க என்ன யோசிப்பீங்க? ஐயோ! எதுக்குடா நிம்மதியா இருந்துட்டு போயிரலாம். இருக்கிறது நம்ம வீடு. நம்ம வீட்ட சுத்தி இருக்கிறவங்க பிரச்சனைய வளர்த்துக்கிட்டா, நம்ம இங்க இருப்பே வந்து ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா மாறிரும். என்னோட பீஸ் தான் எனக்கு முக்கியம். அந்த நிம்மதிய தேடி நம்ம போயிருவோம். இந்த ஒரு பிரச்சனையாவே பேச தேவையில்ல அப்படிங்கிற மாரி மாறிரும். ஸோ நீங்க இப்போதே திருவண்ணாமலை நீங்க போய் பார்த்தீங்கன்னா, முக்கியமான இடங்கள்ல எல்லாருமே வந்து தமிழர்கள் இல்லன்னு சொன்னேன்ல. எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெளியில ஒரு 2 சுத்து தள்ளி தான் வந்து ஏற்கனவே வீடு வச்சிருக்கவன் தான் இருக்கான். அவங்களும் வந்து பல பேர் வந்து அங்க பொருளாதாரத்தில வந்து தொடர்ந்து நிலைக்க முடியல அப்படிங்கிறனால வீட்ட விக்கலாமான்னு நெறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. அத வாங்குறதுக்கு யார் ரெடியா இருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே அங்க ஆசிரமங்கள் போட்டு வியாபாரங்கள் நடத்திட்டு இருக்க ம். பெரும் பணக்காரர்களா இருக்க பெருமொழியாளர்கள் இருக்காங்க. ஸோ இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கோயில் கிட்ட இருந்து நிலங்கள் போயிட்டு, இப்போ சுத்து வட்டாரத்தில இருக்க அவுட்டர்ல இருக்க தமிழர்களோட வீடுகள், நிலங்கள் கூட வந்து அதுவும் விவசாய நிலங்களும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ம். இப்ப நீங்க அங்க போய் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ரியல் எஸ்டேட் நீங்க இருக்குல்ல, அவங்க கிட்ட பேசி பாருங்க. அவங்க கிட்ட ம். பேசினா எனக்கு வந்து நெறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சது. அங்க வாங்குறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்கிற பணம் இருக்கிறவன் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பெருமொழியாளர்கள் தான் இருக்கான். தெலுங்கர் மட்டும் இல்லாம, கர்நாடகால இருந்தும் நெறைய பேர் அங்க வந்து பையர்ஸ் வந்து வராங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் தங்களோட ஆதிக்கத்த செலுத்துறதுக்கு, அவங்களும் அங்க ஆசிரமங்கள நிறுவறதுக்கு, ம். லேண்ட் எல்லாம் வந்து தேடிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஆள் வந்து விக்கிற நிலைமையில இருக்கானே தவிர்த்து, அத தொடர்ந்து சஸ்டெயின் பண்ணி வச்சுக்கிற நிலைமையில கூட இல்ல. அப்புறம் எங்க வாங்குற நிலைமையில இருப்பாங்க? இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா மிரட்டி குடுன்னு கேட்பாங்க. ஆ இல்ல இப்ப நீங்க நெறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மீம் பார்த்திருப்பீங்க. ஒரு ஆள் வந்து விக்க மாட்டேன்னு சொன்னதுனால, ஒரு பணக்காரன் சுத்தி வந்து ஆ. அந்த லேண்ட வாங்கி போட்டுருப்பான்னு ம். சொல்லிட்டு. அந்த ம். மாரி ஆயிடுச்சுன்னா என்னங்க பண்ண முடியும்? வேற வழி இல்ல. உங்களுக்கு டெய்லி காலைல எந்திரிச்சா நைட்டு தூங்குற வரைக்கும் நிம்மதியா வாழணும்னு நெனைப்பீங்களா? இல்ல போராடிட்டே இருக்கணும்னு நெனைப்பீங்களா?
அதனால வந்து சரி எதுக்கு வம்பு, இங்க மெயின் இடத்துல இருக்கு, வித்துட்டு திருவண்ணாமலையோட அவுட்டர்ல போயிட்டு வேற ஏதாவது இடத்துல ஏதாவது நிலத்தை வாங்கி அங்க வீட்டை கட்டிடுவோம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அப்படி அந்த ஒரு நிலைமைக்கு தான் வந்து தள்ளுறாங்க. ஆனா இப்போ தமிழ்நாடு போக்குவரத்து துறை என்ன சொல்றாங்கன்னா, இது மிஸ்டேக்கா அந்த பேர் மாறிடுச்சு. இப்ப நாங்க சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த திருவண்ணாமலை மாவட்டத்த எப்படி அந்த பேம்ப்ளெட்ல போடுறாங்க அப்படின்னா, திமுக வந்து அருணை மாவட்டம் அப்படின்னு ஆமா, ஒரு போடுறாங்க. போஸ்டர்ல ம். நானும் பார்த்தேன். அருணை அததான் மாவட்டம் சொன்னேன்ல, போடுறாங்க. ஸ்டார்ட்டிங்ல இதுல அவங்களுக்கு ஒரு இன்வால்வ்மென்ட் வந்து இன்டைரக்ட்டா இருக்கு அப்படின்னு தான் தோணுது அப்படின்னு. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலா திருவண்ணாமலை வந்து ஒரு டைவர்ஸா மாறிட்டு இருக்குன்னு. இப்ப நம்ம சென்னைய எடுத்துக்கோங்களேன். சென்னையில ரொம்ப டெவலப்டு பிளேஸஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெருமொழியாளர்கள் தான் நெறைய பேர் இருக்காங்க. ம். ஸோ நான் இந்த தமிழர்கள் இங்க இந்த மண்ணின் மைந்தர்கள் எல்லாருமே வெளியில இப்ப தள்ளப்படுறாங்க. ம். தள்ளப்பட்டுட்டு இங்க இருக்க ரியல் எஸ்டேட் இப்போ ஒரு பிளாட் வந்து எடுத்து ஒரு பெரிய ஹை ரைசிங் பில்டிங் கட்டுறாங்க அப்படின்னா கூட அதுல வந்து வாங்குறவனா, அதுக்கு வாங்கும் திறன் உள்ளவனா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மண்ணின் மைந்தர்களா இல்ல. ஸோ உங்களுக்கு நீங்க போடுற மெட்ரோ, பிரிட்ஜ், சரியான வாட்டர் ஃபெசிலிட்டி, உங்களுக்கு அழகான பூங்காக்கள், பெரிய ரோடு இது எல்லாமே யாருக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ட, இந்த நிலத்த வாங்கி சென்னை அதாவது மெயின் சென்னைன்னு சொல்லப்படுற வாழ்ந்துட்டு இருக்க பிறமொழியாளுக்கு தான் கிடைக்குது. நம்மால எல்லாமே டெவலப் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓஎம்ஆரை தாண்டி எங்கேயோ இருக்கான், செங்கல்பட்டு கிட்ட இருக்கான், தாம்பரை தாண்டி ஏதாவது ஒரு இடம் கிடைச்சா போதும் அப்படின்னு இருக்கான். ஸோ டெவலப்டான பிளேசஸ்ல ஃபுல்லா வந்து நம்ம ஆட்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாம வந்து போயிருது. ஸோ தமிழ்நாடுன்னு பேர் இருந்தாலும் அந்த சுகபோகங்கள் எல்லாம் அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு இல்லாம போயிருது. அதே மாதிரி தான் திருவண்ணாமலையிலயும் ஆகும். ஏதோ ஓரத்துல இருக்கிற மாதிரியான ஆட்களா வந்து தமிழர்கள் மாறிடுவாங்க. அதாவது திருவண்ணாமலையில இன்னு போச்சுன்னா பரவாயில்ல, லெய் போச்சுன்னா பரவாயில்ல, அருணைனே எப்படிங்க மாறும்? அது எப்படிங்க மிஸ்டேக்கு? இதெல்லாம் வந்து ரொம்ப பிளான் பண்ணி பண்றது தான். அதுவும் போஸ்டர்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த தமிழ் தேசியவாதிகள்லாம் திருவண்ணாமலை எடுத்து பேசிட்டு இருக்காங்க. தமிழ் தேசியவாதிகள் மட்டும் இல்லாம நிறைய நாலேஜ் பேசக்கூடிய யூடியூபர்ஸும் பார்த்தீங்கன்னா, போன வாரம் வந்து ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாரு. அவர் வீடியோலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரிசர்ச் பண்ணி போடுற மனுஷன் அவர். பிக் பேங் போங்கன்னு சொல்லிட்டு. அவர் வந்து ரொம்ப பொதுவான ஒரு நபர் தான். அவரும் இந்த இஷ்யூ எடுத்து அவ்வளோ ரிசர்ச் பண்ணி போட்டிருக்காரு. ஆக்சுவலா அவரோட வீடியோவும் பாருங்க. நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. பார்த்தேன் நானு. இது ஏதோ பயமுறுத்துறதுக்காக தமிழ் தேசியவாதிகள் வந்து அரசியலா எடுத்து பண்றாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லையா? இது வந்து கோயம்புத்தூர்ல எப்படி வந்து பிறமொழியாளர்கள் தான் இன்னைக்கு பெரும் செல்வாக்கு படைத்தவர்களா இப்போ கோயம்புத்தூர்னாலே ஒரு சமூகம், தமிழ் சமூகத்தைன்னு சொல்லுவோம்ல. அவங்கலாம் வந்து டாப்ல இல்லவே இல்ல. ம். ஃபர்ஸ்ட் ஒரு பிறமொழியாளர்கள் வந்தது மட்டும் இல்லாம, பக்கத்து அந்த சைடுல இருந்து மாநிலத்துல இருந்து நிறைய பேர் வந்து ஆட்கொண்டுட்டாங்க. வேற கண்ட்ரில இருந்து கூட வந்துட்டாங்க. கண்ட்ரில இருந்து அவங்க அவங்க ஒரு ஏரியாவே புடிச்சு ஆமா. அங்க போலீஸ் கூட போ முடியாது. முடியாதாம். பாத்தீங்களா? அந்த அந்த நிலைமை தான் வந்து நம்மளுக்கு வந்து நெறைய பாக்கெட்ஸ்ல வந்து மாறப்போகுது. இது வந்து ரொம்ப ஒரு ஸ்கேரியான ஒரு விஷயம் இது. ஆனா ப்ரோ இந்த அருணை அப்படின்ற பேர் வந்து எங்க இருக்குன்னா, ம். ஏவாவேலு அமைச்சர் ஏவாவேலோட காலேஜஸ் எல்லாமே அருணை, அருணை, அருணைன்னு. அப்ப ம், ம். தன்னோட காலேஜ் பேர வந்து இந்த மாவட்டத்துக்கே நிறுவனம்னு பார்க்குறாரா ஏவாவேலு? அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு ஒரு அ கோயின்சிடென்ஸ் பாத்தீங்கன்னா, அவர் வந்து பஸ் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு வேலை தான் வந்து பண்ணிட்டு இருந்தாரு ஆமா. அப்படின்னு சொல்லுவாங்க. ம். அவர் வேலை வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாரி அருணைன்னு பேர் வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. ம். அவரோட இன்வால்வ்மெண்ட்டும் இதுல இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் வருது. சரி இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தானே. யாரெல்லாம் இந்த அருணைன்ற பேரை யூஸ் பண்றா? திருவண்ணாமலை அப்படிங்கிற பேர் வந்து யாருக்கு வந்து ஒவ்வாமையா இருக்கு, பிடிக்கல அப்படிங்கிற மாரி குரூப்புங்கள்லாம் சேர்ந்து தான் வந்து பாத்தீங்கன்னா, திருவண்ணாமலைய அருணையா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது அந்த போஸ்டர்ல மட்டும் இல்லாம ஏவாவேலுவோட காலேஜ் மூலியமா நீங்க சொல்றது மூலியமா எனக்கு ம். தெரியுது. அப்படிதான் எனக்கு தோணுது. இந்த இப்போ இது வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இத கவனிச்சிருக்கணும்ல. இந்த மாரி ஒரு மாவட்டத்த வந்து எந்த ஒரு ஏன்னா தமிழ்நாட்டுல நெறைய மாவட்டங்களுக்கு பேர் மாத்துனாங்க. அது வந்து கெசட்டடாவே வந்தது. ஆனா இத வந்து நீங்க முன் அறிவிப்பே இல்லாம ஒரு ம். இதுல போடுறீங்க. அதுக்கப்புறம் உங்களோட கட்சி பேம்ப்ளெட்ல போடுறீங்க அப்டின்னா, இது ஸ்டாலின் அவர்கள் இத கவனிக்காம ஏங்க இருக்காங்க. பக்கத்துல நடக்கிற விஷயத்தையே வந்து அவருக்கு தெரியாம நடக்குது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மனு குடுத்தா தொட்டு கும்பிடுற ஒரு மனநிலையில இருக்காரு. எப்படியாவது வெற்றி அடைஞ்சுருவோம் அப்படின்ற மனநிலையில இருக்காரா? இல்ல வந்து கண்டிப்பா வெற்றி அடைஞ்சுருவோம் அப்படிங்கிற மமதையில இருக்காரான்னு தெரியல. இந்த விஷயங்கள்லாம் அவருக்கு ஒரு காதுக்கு ஒரு பெரிய அரசியலாவே போகவே போகாதுங்க. ம். இது வந்து நியூஸ்ல வந்துச்சு அப்படிங்கிற பேசிஸ்ல சில அதிகாரிகள் மட்டுமே வந்து டக்குனு இத வந்து சரி பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. அத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, கட்சியோட தலைமைக்கு இதெல்லாம் வந்து போதுமா? குறிப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? அப்படின்னே தெரியல. அதனால வந்து அவரோட கான்ஷியஸ் அவரோட கண்ணுக்கு போகாம எப்படி மாத்துனாங்க அப்படிங்கிற கேள்வியே வந்து தப்பு. அவருக்கு இது ஒரு பெரிய அரசியலாவே வந்து தெரியாது. ம். தன்னோட சொந்த தொகுதியான கொளத்தூர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இவர் அங்க போறப்போ என்ன விஷயத்துக்கு போறாரோ அது மட்டும் தான் அவருக்கு தெரியுது. அங்க நடக்கிற கெட்டதுகள்லாம் அவரோட காதுக்கு போய் சேர்றதே இல்ல. அதுக்கேத்த மாரி வந்து அதிகாரிகள்லாம் வந்து அவரோட காத அடைச்சு அந்த செய்திகள் போயிட்டு சேராம வந்து பார்த்துக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு பெரிய அரசியலாவும் படாது. அவர் வந்து அவேராவும் இருக்க மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. ஆனா அப்படி ஒரு சிஎம் இருக்க முடியுமா? இப்ப ம். நம்மளோட ஆட்சியில இருக்கு இந்த ஸ்டேட்டுங்கும்போது, இப்ப எது நடந்தாலும் இவர் தானே கண்காணிக்கணும். அது அவருக்கே போகல அப்படிங்கும்போது, அது என்ன மாதிரியான இல்ல ஆட்சி? எல்லாமே பெட்டரா போயிட்டு இருக்குன்ற ஒரு மனநிலைய வந்து அவர் சுத்தி இருக்க அதிகாரிகள் குடுத்துட்டாங்க அப்டின்னா, அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம நல்லா தான் ஆட்சி நடத்திட்டு இருக்கோம் போல இருக்கு. நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள மட்டும் செஞ்சுட்டு போயிரலாம். இது மட்டுமே நம்மளோட கடமை அப்டின்னு நெனைக்கிறார் போல இருக்கு. பிரச்சனைன்னு ஒண்ணு இருந்தா தானங்க அவர் போயிட்டு தலையிட்டு இப்போ ரீசென்ட்டா அஜித் குமார் பிரச்சனை அவ்ளோ பெரிய விஷயம் ஆனதுனால தான், அவரே வேற வழி இல்லாம ஃபோன்ல பேச வேண்டியதாயிருச்சு. ம்.
ஓகேவா? அதே மாரி வந்து இப்போ வந்து கள்ளச்சாராயம் மரணத்துக்கு அவ்வளோ காசு கொடுக்க வேண்டிய அவசியம் என்னன்னா, அதுக்கப்புறம் தான் தெரிய வருது. அதுக்கு என்ன பண்ணலாம்? டக்குன்னு இத மூடி மறைக்கிறதுக்கு, இல்ல டக்குன்னு இந்த செய்திகள்லாம் ஆஃப் பண்ணுறதுக்காக காசு கொடுத்து மறைச்சோம். ஆனா, இந்த பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது ஏற்கனவே தெரிஞ்சா, இதோட வீரியத்த குறைக்கவாவது ட்ரை பண்ணியிருப்பாங்கல்ல. அஜித் குமாரோட மரணத்தையாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து காவல்துறை அப்படி செஞ்சுட்டாங்க. அதுக்கு நெறைய பேர் வந்து துணை போயிட்டாங்க. இது வந்து டைரக்ட்டா இவர் மேல பழி வராது. பட் ஒரு ஊரோட பேர் மாறிட்டு இருக்கு. ஏதோ ஒரு ஊர்ல கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டு இருக்காங்க. இந்த மாரி பெரிய விஷயங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட காதுல போய் சேர்ந்திருக்கணும். அதனால பெரிய பிரச்சனையா நடக்குதா இல்லையான்னு அவரு வந்து கண்காணிச்சு பார்த்துருக்கணும். அவர பொறுத்தவரைக்கும் நம்ம கரெக்ட்டா தான் வந்து இந்த ஆட்சிய நடத்திட்டு இருக்கோம் போலன்னு சொல்லிட்டு அவரும் நெனச்சிட்டு இருக்காரு. அவர சுத்தி இருக்கவங்களும் நம்ப வைக்கப்படுறாங்க. ம். அண்ட் முழுக்க முழுக்க வந்து அவர் ரொம்ப அவரோட அந்த ஓரணியில் தமிழ்நாடு அந்த கேம்பெயின் எல்லாமே வந்து பார்த்தா ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல இருக்க மாரி எனக்கு வந்து தோணுது. ம். நம்ம கரெக்ட்டா தான் பண்ணிட்டு இருக்கோம். சும்மா எடப்பாடி பழனிசாமி தான் வந்து ஏதா பேசிட்டு இருக்காரு அப்படின்னு. அதுலயும் இவங்க 2 பேரும் பண்ற காமெடி வேற வர வர தாங்க முடியலங்க. கருத்து ரீதியா மோதாம, செந்தமிழ்ல வந்து பேசி நெறைய கருத்து ஸ்ட்ராங்கான கருத்துக்கள சொல்லாம, ஆளாளுக்கு ஒரு வடிவேல் காமெடி பேசிட்டு இருக்காங்க. அவர் வந்து சிம்ப்ளி வேஸ்ட் அப்படின்னு ஒரு காமெடிய சொல்லி ஆரம்பிக்கிறாரு. இவர் வந்து வந்து குடுத்த காசுக்கு மேல கூவுறான்டா அப்படின்னு அவரு சொல்றாரு. திருப்பியும் அவர் வந்து சுந்தரா டிராவல்ஸ் அப்படிங்கிறாரு. மாத்தி மாத்தி இப்படி வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ முழுக்க முழுக்க இப்போதைக்கு வந்து எடப்பாடி ஏதாவது சொன்னா அதுக்கு நம்ம கவுண்டர் பண்ணணும். அத வந்து நம்ம பஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி போயிட்டு இருக்காரே தவிர்த்து, இப்போதைக்கு சுத்தி நடந்துட்டு இருக்க பிரச்சனைகள்லாம் சரி பண்ணி வரக்கூடிய தேர்தல சந்திக்கணுன்ற மனநிலையில முதல்வர் இருக்காரா அப்படின்னு தெரியல. இப்போ திமுகனாலே ம். தமிழ். தமிழ்னாலே திமுக இப்படிதான் சொல்லுவாங்க. ம். தமிழர்களுக்காக நாங்க நின்னோம் அப்படின்னு பேசும்போது, இப்ப ம். திருவண்ணாமலைங்கிறது வெறுமனே ஒரு ஊர் கிடையாது. அதுக்கான ஒரு ஹிஸ்டரி இருக்கு. பெரிய அதுக்கு அடையாளம். பெரிய அடையாளம் இருக்கு. பெரிய ஹிஸ்டரி இருக்கு. அப்படிங்கும்போது நீங்க எ அத வந்து நீங்க வந்து அந்த பேர மாத்த விடுறதோ, இல்ல அங்க இருந்து மக்கள வெளியேத்துறதோ, பிற மொழியாளர்களுக்கு அனுமதி வர்றதோன்றது வந்து இது எப்படி ஏத்துக்கிறது? நீங்க தமிழுக்காக நின்னேன்னு பேருக்கு சொல்லும்போது. தமிழ்ன்னு சொன்னாலும் வந்து உண்மையான தமிழருக்காக நிக்காம வந்து வட தமிழகத்துல வந்து ஒரு பெரும்பான்மையான வாக்கு சதவீதம் பெருமொழியாளர்கள் கிட்ட இருந்து வருது அப்படின்னு நமக்கு தெரியும். அவங்கள பொறுத்தவரைக்கும் கரெக்ட்டான அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ம். யாரு தமிழர், இது நம்ம தமிழ்நாடு, நம்ம திருவண்ணாமலைன்னு ஃபீல் பண்றோமோ, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அரசியலுக்கு எதிரா வந்து ஒரு பெரிய முன்னெடுப்பு வைக்கணும். அதனால அவங்க அரசியல கரெக்ட்டா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் எது தமிழ், யார் தமிழர் அப்படின்னு கேட்டீங்கனாலே வந்து நம்மளுக்குள்ள வந்து முரண்பாடு வரும். ம். அந்த வகையில இந்த பாக்கெட்லலாம் வந்து நெறைய பேர் இருக்காங்க. அவங்கலாம் நம்மளுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால இதெல்லாம் என்கரேஜ் பண்ற மாரி அவங்க அரசியல அவங்க கரெக்ட்டா அவங்க அஜெண்டாவ வந்து பூத்திட்டு தான் இருக்காங்க. ம். ஸோ இங்க வந்து தென்கோடியில இருக்கிற கன்னியாகுமரிக்காரனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை நம்ம கையில விட்டு போச்சுன்னா வந்து ஒரு பிரச்சனையா தான் அவங்க கருதணும். இல்லன்னா நாளைக்கு வந்து அங்க சம்மந்தமே இல்லாத இடத்துக்கும் நடக்கும் அது. ம். அது வந்து ஒரு மாநிலத்தாரோட சார்பு மட்டும் இல்லாம, பல பேர் வந்து இப்படி ஆக்கிரமிச்சுட்டு தான் இருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டு முழுக்க நெறைய இடங்கள் நடக்குது. இன்னைக்கு திருவண்ணாமலை பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்ம இன்னொரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் திருவண்ணாமலைக்கு இப்போ கோயம்புத்தூர் சொன்னேன்ல, ம். அது மாரி எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிறமொழியாளர்கள், இல்ல பிற மாநிலங்கள்லேருந்து வரவங்க வந்து ஏற்கனவே புடிச்சுட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் அது நம்ம கட்டுப்பாட்டுல இருக்காதுன்னு ஒரு கம்பைல் பண்ணி பேசுவோம் நம்ம. ம். ஒரு சைடு கேரளா வேற இந்த டிஜிட்டல் சர்வேன்ற பேர்ல பாதி இத எடுத்துட்டாங்க. ஆமா, ஆமா. தமிழ்நாடு இத வந்து அது பாதி அது கேட்கறதுக்கும் யாரும் இல்ல. ஏற்கனவே வந்து நம்ம மாநிலங்கள் வரையறுக்கப்பட்டப்போ வந்து சில தலைவர்கள் செஞ்ச தப்புனால நெறைய இடங்கள நம்ம வந்து இழந்துட்டோம். இப்போ என்னடான்னா கண்டமேனிக்கு அவன் டேம் பிரச்சனையிலும் சரி, நில பிரச்சனையிலும் சரி, அவங்க வேற மாரி ஒரு அரசியல பண்ணிட்டு இருக்காய்ங்க. இன்ஃபாக்ட் அங்க அவனும் அதான் பண்றான். ம். நெறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரெசார்ட்ட வாங்கி போட்டுட்டு, நெறைய லேண்ட வாங்கி போட்டு, ஃபார்ம் லேண்ட வாங்கி போட்டுட்டு, அங்க மலையாளிகள் வாங்கி போட்டு, அது இப்ப டக்குன்னு சர்வே எடுத்து இதெல்லாம் தமிழ்நாடு அப்படிங்கிற மாரி கணக்கு காமிக்கிறதுக்கு ரொம்ப நாள் நடந்துட்டு இருக்க பிரச்சனை. ஆனா இத யாரும் பெருசா பேசவே மாட்றாங்க. ம். இந்த செய்திக்கு வந்து பெருசா வந்து ஒரு அது அட்ராக்ஷன் கிடைக்காது அதுல அப்படின்னால நம்மளோட கண்ணகி பாட்டி அவங்களோட கோயிலும் போயிருச்சு அந்த அதோடயே. கோயிலுக்கு போவே முடியாது நம்ம. ம். தெரியுமா? ம். கண்ணகிய வந்து யார் பெருசா கொண்டாடுவா? கண்ணகின்னு சொன்னா வந்து யாருக்கு தெரியும்? கண்ணகிக்கு வந்து சிலை எந்த ஊர்ல இருக்கு? கண்ணகி எந்த மாநிலத்தோட அடையாளம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா கேரளாங்கிறது ரொம்ப லேட்டா வரக்கூடிய ஒரு ஸ்டேட் தான். ஆனா இன்னைக்கு நீங்க கண்ணகி கோயிலுக்கே போ முடியாத மாரி வந்து பண்ணிட்டாங்க. ஸோ கண்ணகி கோயில் இருக்குன்னே நெறைய பேருக்கு தெரியாது. ஆமா. அந்த டிஜிட்டல் சர்வேல அதுவும் போயிருச்சு. அந்த அப்படி எடுத்தும் அந்த கோயில நல்லா பராமரிக்க கூட இல்ல. அடுத்து நீங்க பராமரிச்சு அது ஒரு நல்ல இடமா இப்ப எப்படி வந்து ஐயப்பன் ம். கோயில் வந்து தமிழ்நாட்டோட கட்டுப்பாட்டுல ஒரு காலத்துல இருந்துச்சு. சொன்னா இன்னைக்கு நெறைய பேர் நம்ப மாட்டாங்க. சரியா? அப்படி இருந்தப்போ இன்னைக்கு வந்து கேரளாவின் அடையாளமா மாறிடுச்சு. எப்படி திருப்பதிய இழந்தோமோ, இது மாரி வந்து பணம் கொழிக்கக்கூடிய கோயில்கள் மட்டும் இல்லாம, வரலாற்று சிறப்புமிக்க நம்மளோட அடையாளங்களா இருக்கக்கூடிய இந்த மாரி நெறைய கோயில்களும் போயிருச்சு. ஸோ நம்ம வந்து அது உதாசீனமா விட்டுட்டதுனால, இது ஒரு பெரிய செய்தியே நெறைய பேருக்கு என்னது கண்ணகிக்கு கோயில் இருக்கா? சிவாஜி செத்துட்டாராங்கிற மாரி கேட்குறாங்க. ம். ஸோ இப்ப இன்னைக்கு திருவண்ணாமலை விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிறனால எல்லாருமே நம்ம பேசுறோமே தவிர்த்து, இந்த மாரி பேசப்பட வேண்டிய விஷயங்கள், பேச மறந்த விஷயங்கள் நெறைய இருக்குது. உங்க பதிலுக்கும், உங்க நேரத்துக்கும் ரொம்ப நன்றி.